நீங்கள் கேட்கவிருப்பது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய நான் பார்த்த அரசியல் எனும் கட்டுரை தொகுப்பு. கட்சி பிறந்தது. நான் பார்த்த அரசியல் என்ற தலைப்பில் எழுதி கொண்டிருப்பதால் கழகத்தில் ஏற்பட்ட விரிசலையும் பிரிவையும் நான் விரிவாக எழுதவில்லை. காரணம், அது மட்டுமே ஒரு மிகப்பெரிய புத்தகத்திற்கான விஷயமாக ஆகிவிடும். கட்சிக்குள் நடைபெற்ற காரியங்கள் எல்லாம் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று யாரும் விரும்பி நடந்த காரியங்கள் அல்ல. கட்சி உடைந்தாலும் பரவாயில்லை, கண்ணதாசனும் சம்பத்தும் சிலரும் வெளியேறிவிட்டால் போதுமென்றே நடந்த காரியங்களாக இருந்தன. ஆகவே வெளியேறுவது தவிர்க்க முடியாததாக இருந்தது. எனக்கு அதிலே சந்தோஷம்தான். நான் முன் அத்தியாயத்தில் தவறான காலத்தில் விலகினோம் என்று சொன்னதை வைத்து விலகியதற்கு வருத்தப்படுவதாக யாரும் கருதிவிடக்கூடாது. காலம் அறிந்து செய்திருக்க வேண்டும் என்பதாகவே குறிப்பிட்டேன். கழகத்தை விட்டு விலகியதில் நான் ஒன்றும் வருத்தப்படவில்லை. காரணம், என்னை பொறுத்தவரை ஒரு சிறு குட்டையில் இருந்து பெரிய கங்கை நதிக்கு வந்துவிட்டது போன்ற ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. கடவுளை பற்றி பாடவும், இயற்கையை பற்றி பாடவும், பரந்த உலகத்தை பற்றி பாடவும் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை வந்தது. இந்த சூழ்நிலையில்தான் ஒரு புதிய கட்சியை துவக்குவது என்று திரு சம்பத் அவர்கள் முடிவு செய்தார்கள். அவர் செய்த முடிவின்படி வால்டாக்ஸ் சாலையில் உள்ள ஒற்றைவாடை தியேட்டரில் புதிய கட்சியை உருவாக்குவதற்கான தோழர்களுடைய கூட்டம் நடைபெற்றது. காலையில் அந்த கூட்டத்திற்கு என்னை வரும்படி அழைத்தார்கள். நான் போகவில்லை. காரணம், புதிய கட்சிகளில் ஈடுபட வேண்டாம் என்பது போலவே எனக்கு அப்போது தோன்றிற்று. நன்றாக சாப்பிட்டுவிட்டு மதியம் தூங்கிக் கொண்டிருந்த போது அப்போது மேயராக இருந்த திரு முனுசாமி அவர்களும் தேவராஜன் அவர்களும் இன்னும் சிலரும் வந்தார்கள். அங்கே கொஞ்சம் கலாட்டா இருக்கிறது. வெளியிலிருந்து கலாட்டா செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் வந்துவிட வேண்டும். நீங்கள் இல்லை என்றால் நன்றாக இருக்காது என்றும் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். நான் யோசித்தேன். 10 பேர் கலவரம் செய்யும் போது நாம் ஒதுங்கி இருப்பது என்பது நம்மை கோழையாக காட்டிவிடும் என்று எனக்கு எப்போதுமே தோன்றும். எதிரிகள் தங்கள் எதிர்ப்பை காட்டும்போதுதான் நாம் விடக்கூடாது என்று ஆத்திர உணர்வு என்னை கொண்டு போய் தள்ளும். அப்படியே அந்த ஆத்திர உணர்வில் நான் எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு நேரே ஒற்றைவாடை கொட்டகைக்கு போனேன். போகும்போது வெளியில் அரிவாளை காட்டியவர்கள் உண்டு, கத்தியை காட்டியவர்கள் உண்டு, கலாட்டா செய்தவர்களும் உண்டு. போலீசார் ஓரளவுதான் நின்றார்கள் என்றாலும் தைரியமாக கொட்டகைக்குள் நானும் நுழைந்தேன். நான் சென்றபோதுதான் தோழர் சம்பத் அவர்கள் கட்சியிலிருந்து தான் பிரிந்த காரணத்தை விரிவாக விளக்கிக் கொண்டிருந்தார்கள். நல்ல கூட்டம் வந்திருந்தது. கூட்டமென்றால் அப்பொழுது கட்சியிலிருந்து விலகியவர்கள், அந்த நாளில் முக்கியமாக விளங்கியவர்கள், மிக நல்ல திறமைசாலிகள், நல்ல பேச்சாளர்கள், நல்ல நல்ல உழைப்பாளிகள் ஆகியோர் அடங்கிய கூட்டம் ஒன்று வந்திருக்கிறது என்கின்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் உற்சாகத்தை கொடுத்தது. இந்த பிளவை வேலூரில் நடத்தியிருந்தால் இன்னும் அது அதிகமாக இருந்திருக்கும். மிகப்பெரிய நண்பர்கள் இன்னும் சில பேர் எங்களுடன் வந்திருப்பார்கள். டைமிங் கொஞ்சம் தவறு என்றிருந்தாலும் கூட ஒற்றைவாடை தியேட்டருக்கு வந்த நண்பர்கள் உற்சாகமானவர்கள், நல்ல திறமைசாலிகள், உழைப்பாளிகள். எல்லோரும் பேசி கடைசியாக தமிழ் தேசிய கட்சி என்று கட்சிக்கு பெயர் வைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. நானும் கொஞ்ச நேரம் பேசினேன். பேசிவிட்டு பிறகு அந்த வெள்ளத்தில் நீச்சல் அடிப்பது என்ற முடிவுக்குத்தான் நானும் வரவேண்டியிருந்தது. தமிழ் தேசிய கட்சி வளருமா, உருப்படுமா, மிகப்பெரிய அளவிலே கொண்டு செல்ல முடியுமா என்கின்ற சிந்தனைகள் எல்லாம் எனக்கு அப்போது இல்லை. சொல்லப்போனால் என்னுடைய அரசியலில் ஒன்றில் இறங்கிய பிற்பாடு அதன் எதிர்காலத்தை பற்றி நான் சிந்திப்பதே இல்லை. நான் போய்கொண்டே இருப்பேன். அதற்கு எதிர்காலம் இருக்கிறதா இல்லாமல் இருக்கிறதா என்பது தெரியாமலேயே போகும். இருந்தால் எனக்கு எதிர்காலம் உண்டு, இல்லையேல் எனக்கும் எதிர்காலம் இல்லை என்கின்ற மாதிரி கதை முடியுமே தவிர வருங்காலத்தை பற்றி நான் சிந்தித்ததே கிடையாது. அப்படி சிந்தித்திருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்திருக்க மாட்டேன். பிறகு அதை விட்டு விலகி இருக்க மாட்டேன். அல்லது இந்த புதிய தமிழ் தேசிய கட்சிக்கு இந்த உணர்ச்சியால் உந்தப்பட்டு நான் வந்திருக்கவும் மாட்டேன். என்னுடைய பாதை வெறும் எழுத்து பாதையாக போயிருக்கும். போயிருந்தால் நான் எப்படி முன்னேறியிருப்பேன், எவ்வளவு புகழ் பெற்றிருப்பேன் என்பதை இப்போது என்னால் கூற முடியாது. ஆனால் தமிழ் தேசிய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அன்றைக்கே ஒரு வெறி பிடித்தவனாக நான் மாறினேன். பார்த்து விடுவோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை என்கின்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது.
சொல்லப்போனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தது போல் 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று என்கின்ற நிலையில் நான் தமிழ் தேசிய கட்சியில் இல்லை. சம்பத்துக்கு அடுத்தபடி கண்ணதாசன் என்கின்ற நிலைமை இருந்தது. அது எந்த மனிதனுக்குமே கொஞ்சம் உற்சாகத்தை தருமல்லவா? நானும் மனிதன்தான், 2வது தலைவனாக நானும் ஆகியிருக்கிறேன் என்கின்ற உணர்வு எனக்குள் எழுந்தது. கொஞ்சம் பணமும் செலவழிக்க ஆரம்பித்தேன். வருமானமும் அதிகமாக வந்த நேரம். தமிழ் தேசிய கட்சி துவக்கத்துக்கு பிறகு அதனுடைய கொடி நீலத்தை நடுவிலே கொண்ட கொடி பறக்க ஆரம்பித்தது. கடற்கரையில் பொதுக்கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம். அந்த கூட்டத்தில் கலவரம் நடக்கும் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் ஏற்கனவே ஆரம்ப விழாவிலேயே நடந்திருக்கிறது. கட்சி பிரிந்தபோதும் நடந்திருக்கிறது. இப்போதைய கலவரம் பெரிதுதான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. திராவிட கழக தோழர்கள், காங்கிரஸ்காரர்கள் சிலர் எல்லாரும் நின்று எங்களை காப்பாற்றினார்கள். எங்களை அல்ல, கூட்டத்தை காப்பாற்றினார்கள். கூட்டம் கடைசி வரை தொடர்ந்து நடந்தது. நல்ல கைத்தட்டல்களோடு முடிவுற்றது. தொடர்ச்சியாக நடைபெற்ற கூட்டங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞர்களில் வெறி பிடித்தவர்களின் கலவரம் நடந்தது. பிறகு வர வர எங்கள் கூட்டம் அதிகமாயிற்று. அந்த கலவரங்கள் குறையலாயிற்று. ஆரம்ப கட்டத்தில் இந்த கலவரங்கள் எப்போதுமே அரசியலில் வருவது வழக்கம். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி பிரிகிறது என்றால் பொறுத்து பார்ப்போம் என்கின்ற எண்ணம் இருக்கின்ற கட்சிக்கு வருவதில்லை. பிரிந்து போனதை அழித்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படுவது இந்திய அரசியலில் சர்வசகஜமாகும். அப்படி பல பேர் எழுந்து அன்று எங்களை அழிப்பதற்காக முயற்சி செய்தார்கள். அழியாத நிலையில் எங்களை நாங்கள் உருவாக்கி கொண்டோம். இன்று தமிழ் தேசிய கட்சி இருந்திருக்குமானால் இந்திய அரசியலில் அதுவும் ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சியாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு போஸ்ட் கார்டுகள் மூலமாக நாங்கள் சேர்த்த உறுப்பினர் தொகை 1,60,000 என்று கேட்க நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இதிலே போலித்தனமில்லை, போலி உறுப்பினர் இல்லை. சொல்லப்போனால் திராவிட கழகத்திலும் காங்கிரசிலும் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை விரும்பாமல் வெறுத்து கொண்டிருந்த பல பேர்கள் எங்களோடு ஐக்கியப்பட்டு எங்கள் கட்சியை வளர்ப்பதற்கு விரும்பினார்கள். அவர்கள் அவ்வளவு பேரும் எங்களுக்கு கிடைத்தார்கள். கிட்டத்தட்ட 7,000க்கும் மேற்பட்ட கிளைகள் எங்களுக்கு ஏற்பட்டன. உற்சாகமாக அந்த கட்சி வளர்ந்து கொண்டிருந்தது. வளர்ந்து கொண்டிருந்தாலும் பொருளாதாரத்தில் தடுமாறிக் கொண்டிருந்தது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற அளவுக்கு பேச்சாளர்கள் எங்களிடம் இல்லை என்றாலும் அதற்கு நிகரான அளவுக்கு எங்களிடம் இருந்தார்கள் என்று சொல்ல முடியும். அந்த பேச்சாளர்களை வைத்துக்கொண்டு கட்சியை வளர்த்துவிடலாம், உயர்த்திவிடலாம் என்று நாங்கள் எண்ணிய நேரத்தில் இந்திய அரசியலில் ஒரு பயங்கர விபத்து நடந்தது. உலகத்தின் எந்த நாட்டோடும் பகைமை பாராட்டாமல் சமாதான சக வாழ்வுக்காக பாடுபட்டு வந்தது இந்தியாவாகும். ஒரு நாடு இந்தியர்களை தன்னுடைய நாட்டிலிருந்து வெளியேற்றினால் கூட அந்த நாட்டிடமும் கூட பகைமை என்பதை கொள்ளாமல் அந்த நாட்டோடும் உறவு வைத்துக் கொண்டிருந்தது இந்தியா ஒன்றுதான். அதனுடைய பாரம்பரிய பண்பாடுகளுக்கு ஏற்ப பகைவனுக்கும் அருளுகின்ற நல்ல நெஞ்சை இந்தியா பெற்றெடுத்தது. இந்த பெருமைகளுக்கெல்லாம் மூலக்காரணம் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவர் உருவாக்கி கொடுத்த வெளிநாட்டு கொள்கைதான் இந்தியாவினுடைய கௌரவத்தையே உயர்த்தியிருந்தது. எல்லா நாடுகளோடும் வைத்திருந்த உறவைப் போலவே அது சீனாவோடும் நட்புறவு வைத்திருந்தது. நட்புறவு இருப்பதாகவே நினைத்திருந்தது. இந்தியாவுக்கும் சீன தலைவர்கள் பலர் விஜயம் செய்தார்கள். சீனாவுக்கும் இந்திய தலைவர்கள் பலர் விஜயம் செய்தார்கள். இந்தோ சீனி பாய் பாய் என்ற கோஷம் வடநாடு எங்கிலும் எதிரொலித்தது. எல்லா இடங்களிலேயும் கேட்டது. நமது எல்லையிலே இருக்கின்ற ஒரு நண்பன் என்றுதான் சீனாவை இந்தியா கருதிற்று. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் கருதினார்கள். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே நட்பு இருந்தது. அதே நேரத்தில் சோவியத் யூனியன் நட்பும் பலமாக இருந்தது. இந்த நட்புறவை முற்றிக்கொண்டு திடீரென்று ஒரு நாள் காரண காரியமே இல்லாமல் இந்தியாவின் மீது சீன படைகள் பாய்ந்தன. இந்திய வட எல்லையில் சீன படைகள் புகுந்தன என்கின்ற செய்தி இந்திய மக்களுக்கு ஊட்டிய அதிர்ச்சியை விட பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஊட்டிய அதிர்ச்சி மிக அதிகம். அதை அவர் எதிர்பார்க்கவில்லை. சீனாவில் இருந்து இந்த தாக்குதல் வரும் என்று அவர் கனவிலும் கருதியதில்லை. அப்படி கருதாத காரணத்தால் இந்திய படைகள் தயாராகவும் இருக்கவில்லை. இந்திய படைகளுக்கு வேண்டிய நவீன ஆயுதங்களும் இல்லை. இந்த சூழ்நிலையில்
எதிர்பாராமல் நண்பன் ஒருவன் பின்புறமாக தாக்கிவிட்டானே என்கின்ற கவலை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை பிடித்தது. அன்று இரவு அவர் வானொலியில் பேசும்போது வழக்கமான அவருடைய கம்பீரமான குரல் மிகவும் தாழ்ந்து போய் இருந்தது. நண்பன் ஒருவன் இப்படி செய்வான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இதிலே குற்றம் என்னுடையதாக இருந்தால் இந்திய மக்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தது எல்லோருடைய கண்களிலேயும் கண்ணீரை வரவழைத்தது. ஒரு மகத்தான மனிதன், எல்லோரும் நண்பர்களாக வேண்டும் என்று எண்ணுகிற மனிதன், காந்தியடிகளுடைய வழியிலே வந்தவன். அந்த மனிதனாலே இந்த தாக்குதலை சாதாரணமாக நினைக்க முடியவில்லை. தாக்குதலை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்தியாவிற்கு இல்லையா? அது அல்ல. நேருவினுடைய கவலைகளுக்கு முக்கிய காரணம், இப்படி ஒரு தாக்குதல் நிகழ்ந்ததே தன்னுடைய தார்மீக உணர்வுகளுக்கு விழுந்த பலத்த அடி என்று அவர் கருதினார். இந்தியாவுக்குள்ளே சீன படைகள் மெதுமெதுவாக நுழைய ஆரம்பித்தன. அஸ்ஸாம் எல்லையோரமாக அவை வந்துவிடும் என்கின்ற அளவுக்கு எதிர்ப்பே இல்லாமல் அவை முன்னேறி கொண்டிருந்தன. இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டியது நம்முடைய அற்புதமான ஒரு நண்பனை. அதுதான் சோவியத் யூனியன். சோவியத் யூனியனுடைய கடுமையான ஜாடைகளிலிருந்து சீனா ஒரு பாடத்தை பெற்றுக்கொண்டது. இன்னும் ஒரு அடி முன்னேறினால் சீனாவின் மீது ரஷ்யா தன்னுடைய கணைகளை தொடுக்க வேண்டியிருக்கும் என்பது போன்ற ஒரு ஜாடை சோவியத் யூனியனிலிருந்து சீனாவுக்கு கிடைத்தது. அந்த அச்சுறுத்தலை எண்ணியே சீன படைகள் வாபஸ் வாங்கின. சீனா வாபஸாகி நாளுக்கு நாள் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் மோதல் வளர்ந்தது. கம்யூனிஸ்ட் அகிலத்திலேயே பிளவு ஏற்பட்டது. அப்போது கம்யூனிஸ்ட் நாடுகளின் தலைவராக, சோவியத் யூனியன் தலைவராக குருஷேவ் அவர்கள் இருந்தார்கள். இந்திய நண்பனை காப்பாற்றிக் கொள்வதற்காக கம்யூனிஸ்ட் அகிலத்திலேயே ஒரு பிளவு ஏற்படுவதை கூட அவர் ஏற்க தயாராக இருந்தார். சீனாவுக்கு எதிராக அவர் முழக்கங்கள் செய்தார். சீனாவுக்கும் சோவியத் யூனியனுக்குமே பகைமை வளர்ந்தது. இந்தியாவுக்கு எவ்வளவோ ஆதரவாக சோவியத் யூனியன் நடந்து கொண்டது. ஆனாலும் சீனா தாக்கிய தாக்குதல், அது முதுகிலே கொடுத்த அடி, இவற்றாலே மனமுடைந்து தளர்ந்து போனார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அந்த வயதிலேயும் துள்ளித்திரிகின்ற இளைஞனைப் போல் இருந்த அவர் அந்த ஓராண்டு காலத்துக்குள்ளாகவே முதிர்ந்த கிழவரைப் போல் ஆகிவிட்டார். ஒரு வருஷத்துக்குள்ளாக மனக்கவலை ஒரு மனிதனுடைய உடலை எவ்வளவு வாட்டிவிடும், எவ்வளவு முதுமையை கொண்டு வரும் என்பதனை நான் காண முடிந்தது. அன்று ஆபட்ஸ்பரியில் கூட்டம். தலைவர் காமராஜ் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக வந்த புதிது. அந்த ஆபட்ஸ்பரி கூட்டத்திற்கு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்தார்கள். வந்தபோது கவிதை வாசித்து கொடுக்க வேண்டுமென்று என்னையும் தலைவர் காமராஜ் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நான் தமிழில் கவிதை எழுதியதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வைத்திருந்தேன். ஜவஹர்லால் நேரு அவர்கள் உள்ளே நுழைந்தபோதுதான் பார்த்தேன், அவர் எவ்வளவு கிழவராக ஆகிவிட்டார். நான் அங்கேயே அந்த கவிதையை அவருக்கு வாசித்து கொடுத்தேன். ஆங்கில கவிதையை ஜவஹர்லால் நேருவிடம் காமராஜ் அவர்கள் கொடுத்தார்கள். அவர் கொடுத்த அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை அப்படியே தன்னுடைய ஷெர்வானி பாக்கெட்டுக்குள்ளே பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் வைத்து கொண்டார்கள். அதன் பிற்பாடு அவர் டெல்லிக்கு போனார். மேலும் மேலும் நோய்வாய்ப்பட்டாரே தவிர மீண்டதாக இல்லை. டார்ஜிலிங்கில் ஓய்வெடுத்து கொள்ளப் போனார். அந்த ஓய்வும் அவருக்கு பயனுள்ளதாக அமையவில்லை. மனதில் சுமையை தாங்கிக் கொண்டு மலை மாற்றி மலை போவதாலே மனிதன் எந்த ஆரோக்கியத்தை பெற்றுவிட முடியும்? நேரு இந்தியாவினுடைய தலைமகன். இந்திய அரசியல் வானத்தில் சிறகடித்து பறந்து கொண்டிருந்த வெள்ளைப்புறா. நேரு இருக்கின்ற வரையில் அடுத்த பிரதம மந்திரி யார் இந்தியாவிலே என்கின்ற கேள்வி எழவே இல்லை. நேருவுக்கு உடல் நலமில்லை என்ற செய்தி வந்தபோது இந்தியாவில் அதை தவிர வேறு கேள்வி இல்லை. நாட்டையும் பிரதம மந்திரியையும் இணைத்து பேசிய ஒரே நிலை அன்றைக்கு இருந்தது. உலகத்தில் எங்கேயும் அப்படி இருந்ததாக எனக்கு ஞாபகமில்லை. ஸ்டாலினுக்கு பிறகு யார் என்பது ரஷ்யாவில் கூட எழுந்த கேள்வியாக இல்லை. நேருவுக்கு பிறகு யார் என்கின்ற கேள்வி எழுந்தது. நேருவையே கேட்டார்கள், உங்களுக்கு பிறகு யார் என்று. அவர் பதில் சொல்ல மறுத்துவிட்டார். நான் நீண்ட நாள் வாழ்வேன் என்று சிரித்து கொண்டே அவர் பதில் சொன்னார். ஆனால் அவர் எதிர்பாராத, நாடும் எதிர்பாராத விபத்து திடீரென்று ஒரு நாள் நடந்தது. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலமானார்கள் என்கின்ற செய்தி
நாட்டையே குலுங்க வைத்தது. அவர் இறந்து போனார் என்ற உடனேயே இந்திய அரசியல் கட்சிகளிலே சலனங்கள், சபலங்கள், குழப்பங்கள் நிகழ ஆரம்பித்தன. இந்திய மக்களிடையே ஒரு பயங்கரமான மௌனமும் பயங்கரமான கவலையும் குடிகொள்ள ஆரம்பித்தன. தெருவிலே தலையை பீத்துக்கொண்டு ஓடியவர்கள் பலர். இனி என்ன செய்வோம் என்று கதறியவர்கள் பலர். அந்த மரண ஊர்வலத்திலே, மரணத்திற்கு மறுநாள் நடைபெற்ற கடற்கரை அனுதாபக் கூட்டத்திலே நான் சில பாடல்களை இயற்றி சீர்காழி கோவிந்தராஜனையும் சுசீலாவையும் கொண்டு பாட வைத்தேன். அவர்கள் பாட பாட வந்திருந்த மக்களில் பெண்களெல்லாம் விக்கி விக்கி அழுதது இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது. அப்பொழுது எனக்கு எழுந்தது புதிய தேசிய உணர்வு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற நிலை. நாளைய கதி என்ன, நாளைய நிலை என்ன என்கின்ற கேள்வி எனக்கும் எழுந்தது. என்னை நானே தள்ளிவிட்டு கொண்டே தேசிய வெள்ளத்தில் நான் தனியாக இப்பொழுது நீச்சலிடத் தொடங்கினேன். அன்று இரவு நானும் சம்பத்தும் வெகுநேரம் அது பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது கூட தமிழ் தேசிய கட்சியை காங்கிரஸில் இணைப்பது பற்றி எந்தவிதமான சிந்தனையும் எங்களுக்குள் எழவில்லை. தேசிய உணர்வை வளர்த்துக் கொள்வது பற்றியேதான் எங்களிடையே எண்ணங்கள் பரவலாக இருந்தன. நேருவினுடைய மரணம் மற்றவர்களை என்ன சிந்திக்க வைத்ததோ எங்களுக்கு தெரியாது. அது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கரத்தை பலப்படுத்திவிடும், தேசிய உணர்வை பலப்படுத்திவிடும் என்கின்ற நிலைமை இருக்குமானால் நாம் கொஞ்சம் வெறி பிடித்தவர்களாக நடந்து கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கும் என்கின்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்திற்று. நேருவினுடைய மறைவுக்கு பின்னால் நேருவுக்கு பிறகு யார் என்கின்ற கேள்வி விஸ்வரூபம் எடுத்தது. தலைவர் காமராஜ் அவர்கள் டெல்லிக்கு சென்றார்கள். அங்கு என்னென்னவோ கலாட்டாக்கள் நடந்தன. இவற்றையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதன் பிறகு லால் பகதூர் சாஸ்திரி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த கூட்டத்தில் பேசுகிற போது தலைவர் காமராஜ் அவர்கள் சோஷலிசத்தை நம்புகிற சக்திகளெல்லாம் காங்கிரஸில் வந்து சேருங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். காமராஜரின் அழைப்பு எத்தனை அரசியல் கட்சிகளை சிந்திக்க வைத்தது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் தோழர் சம்பத் அவர்களை சிந்திக்க வைத்தது. சோஷலிச சக்திகள் ஒன்று சேர்வதிலே அவருக்கு அக்கறை இருந்ததா? இருந்தது. ஒரே கொள்கையை வைத்துக்கொண்டு 2 கொடிகள் தேவைதானா? வேண்டாம் என்றுதான் அவர் நினைத்தார். இன்னொன்று, பொருளாதாரத்தில் சிரமப்பட்டு கொண்டே ஒரு கட்சியை இழுத்து கொண்டு போவதிலேயும் அவருக்கு சங்கடம் இருந்தது. எல்லா காரணங்களையும் முன்னிட்டு தமிழ் தேசிய கட்சியை காங்கிரஸில் இணைத்து விடுவது பற்றி அவர் என்னோடு கலந்து பேசினார். எனக்கு அதிலே ஒரு சந்தோஷமும் இருந்தது. ஒன்று, ஒரு மாபெரிய தேசிய இயக்கத்துக்கு போகப் போகிறோம் என்பது. இன்னொன்று, அப்போது தமிழ் தேசிய கட்சிக்கு அதிகமாக செலவழித்து கொண்டிருந்தது நான். என்னுடைய பணம் கொஞ்சம் மிச்சமாகுமே என்பது 2வது காரணம். ஆகவே நான் வெகு சந்தோஷத்தோடு அந்த இணைப்பை ஒப்புக்கொண்டேன். சில பேர் அதை எதிர்த்தார்கள். சொன்ன காரணம், எங்கள் ஊரில் இருக்கின்ற காங்கிரஸ்காரனோடு நான் எப்படி ஒத்துப்போக முடியும்? இன்னென்ன காங்கிரஸ்காரர்கள் இன்னென்னவாறு நடந்து கொள்ளக்கூடியவர்கள், அவர்களோடு நான் போயிருந்து எப்படி வேலை செய்ய முடியும் என்று அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் கேட்டது ஒரு வகையிலே நியாயம். காங்கிரஸ்காரனுக்கு பொதுவாக தேசிய உணர்வு உண்டே தவிர கட்சி ரீதியான குடும்ப பாசம் என்பது எப்பொழுதுமே இல்லை. முன்னேற்ற கழகத்தில் இருந்த குடும்ப பாசம் காங்கிரஸில் இருந்திருக்குமானால் கழகம் வளர்ந்திருக்காது என்பது மட்டுமல்ல, காங்கிரஸ் இளைத்திருக்காது. அந்த குடும்ப பாசம் இல்லாத காரணத்தினால், காங்கிரஸ்காரன் பெரும்பாலும் வியாபாரி போலவே நடந்து கொண்ட காரணத்தினால் பல பேர் அந்த கட்சியில் தமிழ் தேசிய கட்சியை கொண்டு போய் இணைப்பதை விரும்பவில்லை. என்னையும் சம்பத்தையும் பொறுத்தவரை அதை நாங்கள் விரும்பினோம். பிறகு காமராஜ் அவர்களிடம் பேசினோம். நன்றாகச் செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். எனக்கு இந்த பிரச்சனை ஒன்றிலே சந்தேகம் வர ஆரம்பித்தது. உள்ளுக்குள்ளே இருக்கிற காங்கிரஸ்காரனோடு போய் ஒத்துழைத்து வேலை செய்ய வேண்டும். எப்படி வேலை செய்வது என்ற சந்தேகம் அது. இந்த நியாயமான சந்தேகத்தை கிளப்பியவர் தோழர் கோவை செழியன் அவர்கள். தங்கள் ஊரிலே காங்கிரஸ்காரனோடு ஒத்துழைக்க முடியாது என்று அவர் சொன்னது நியாயமான விஷயமாகும். ஆனாலும் பரவாயில்லை, யார் யாருடனும் ஒத்துழைக்கிறோம், இங்கு ஒத்துழைக்க முடியாதா என்று நம்பி தமிழ் தேசிய கட்சியை காங்கிரஸில் இணைப்பது என்று முடிவு கட்டி ஒரு தேதியை வைத்தோம். தலைவர் காமராஜ் அவர்கள் அப்போது அடிக்கடி டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் இருந்தது.
இருந்தாலும் சென்னையில் இருக்கிற நேரமாக பார்த்து ஒரு நாளை முடிவு கட்டி பெரியார் திடலில் தமிழ் தேசிய கட்சியும் காங்கிரஸில் ஐக்கியமாயிற்று. அதிகமாக கட்சிகள் இணையவில்லை என்றாலும் ஏராளமான பேர் காங்கிரசுக்குள் வருவதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தார்கள். ஒரு மரணம் பல சிந்தனைகளை உண்டாக்குகிறது. அந்த மரணத்தினால் ஏற்பட்ட துன்பம் பல பேருடைய மனதை மாற வைக்கிறது. அந்த துன்பம் தெளிய தெளிய இந்த சிந்தனை மாற்றங்கள் ஓடிவிடுகின்றன. துன்பம் தெளிவதற்கு முன்னாலேயே மாறிய சிந்தனைகளை ஒன்று திரட்டினால், உருப்படியாக ஒன்று திரட்டினால் நல்ல காரியங்கள் ஆக்கிவிட முடியும். நேருவினுடைய மரணத்தினால் ஏற்பட்டிருந்த துன்பம் பல பேரை சிந்திக்க வைத்தது. காங்கிரஸ்காரர்கள் கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால் பல சோஷலிஸ்ட் கட்சி நண்பர்களை தங்கள் பக்கம் இழுத்திருக்கலாம். ஏராளமான பேரை இழுத்திருக்கலாம். கட்சியை மிக தெளிவாக வலுவுள்ளதாக ஆக்கியிருக்கலாம். யாரும் அதில் முயற்சி செய்ததாக தெரியவில்லை. எல்லாருமே சத்திரத்தில் சாப்பிட்டவர்கள் போல நடந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் ஏதோ நாங்களாகவே சிந்தித்தோம், நாங்களாகவே போய் காங்கிரஸிலே இணைந்தோம். இணைந்த பிற்பாடு காங்கிரஸ்காரர்கள் கொஞ்சம் உற்சாகமாகவே எங்களிடம் நடந்து கொண்டிருந்தார்கள். காரணம், அவர்களுக்கு பேச்சாளர்கள் இல்லை. நானும் சம்பத்தும் நல்ல மேகங்களாக கிடைத்தோம் என்கிற சந்தோஷம் அவர்களுக்கு இருந்தது. தலைவர் காமராஜ் அவர்கள் அதிலே பேசும்போது கூட சொன்னார், காட்டுக்கு ராஜா சிங்கம், பாட்டுக்கு ராஜா கண்ணதாசன் என்று. அதை ஒரு பெரிய புகழ்ச்சியாகவே நான் எடுத்துக்கொண்டேன். அதற்கு முன்னாலே, இணைவதற்கு முன்னாலே தலைவர் காமராஜருக்கு பிறந்த நாள் விழாவை நானும் காலஞ்சென்ற திரு ராமதாஸ் அவர்களும் மற்றவர்களும் கொண்டாடியிருந்தோம். அந்த விழா பிரம்மாண்டமானதாக அமைந்தது. அவருக்கு என்னிடத்தில் ஒரு நம்பிக்கையை உண்டாக்கியது. நானும் சம்பத்தும் கிடைத்தது காங்கிரசுக்கு உண்மையாகவே பெரிய லாபம் என்றுதான் நானும் கருதினேன். ஆனாலும் தலைவர் காமராஜ் அவர்களிடம் ஒரு குறை உண்டு. ஒருவன் மிக திறமையோடு முன்னேறிவிடுவான் என்று கருதினால் அவன் பெருமளவுக்கு முன்னேறிவிடாமல் பார்த்து கொள்வதிலேயும் அவர் கவனமாயிருப்பார். அது அரசியலிலே தேவையில்லை என்று சாணக்கியன் ஒரு இடத்தில் கூறினான். ஆனால் என்னையும் சம்பத்தையும் பொறுத்தவரை அவர் அந்த மாதிரி நடந்து கொள்ளவில்லை. என்னிடத்தில் அதிக அக்கறையும் அன்பையும் காட்டினார். சம்பத்திடமும் அதிக பிரியம் காட்டினார். சம்பத்துக்கு தர வேண்டிய மரியாதையை தந்தது மட்டுமல்ல, அவருக்கு தேவையானவற்றையும் கஷ்ட நஷ்டங்களை தீர்த்து வைப்பதற்குண்டான வழிமுறைகளையும் கண்டறிந்தார். காங்கிரஸ் பலம் பொருந்தியதாக காட்சியளித்தது. அவருடைய பிறந்தநாள் விழாவிலே இருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தனக்கு சமமாக காங்கிரஸ் வந்துவிட்டது போன்ற ஒரு பிரமையை தனக்குள்ளேயே ஏற்படுத்தி கொண்டது. காமராஜருடைய பிறந்தநாள் விழாவில் ஆர்ச்களை பார்த்து கொண்டே சென்ற அறிஞர் அண்ணா அவர்கள் விழுப்புரம் கூட்டத்தில் பேசும்போது, ஆர்ச் போடுகிறார்களாம், ஆர்ச். நான் நினைத்தால் என் தொண்டர்களையே ஆர்ச் மாதிரி நிறுத்தி வைப்பேன் என்றெல்லாம் பேசினார். அவருடைய சுபாவத்திற்கு அவர் அப்படி பேச மாட்டார். ஆனால் அவரையே எரிச்சல் அடையச் செய்யும்படி அந்த ஏற்பாடுகள் நடந்திருந்தன. அந்த நிலையை நன்கு வளர்த்து பெரிய பத்திரிகைகளை உருவாக்கி சினிமா துறையையும் கைப்பற்றி பிரம்மாண்டமாக செய்திருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சியை காங்கிரஸ் தடுத்திருக்கக்கூடும். ஆனால் அவ்வளவு சாமர்த்தியம் காங்கிரசுக்கு இல்லை என்பது மட்டுமல்ல, சாமர்த்தியமாக நடந்து கொள்ள விரும்பிய எங்களையும் அது விடவில்லை. ஏதோ நாங்களும் மேடையில் பேசினோம், காங்கிரஸை வளர்ப்பதில் பாடுபட்டோம். ஆனால் அவ்வளவும் விழலுக்கு இறைத்த நீராயின. 1967 தேர்தலின் போது இடையிலே அகில இந்திய ரீதியில் மற்றொரு விபத்து நடைபெற்றது. 2வது பிரதமராக இருந்த லால் பகதூர் மரணமடைந்தார். பிரதம மந்திரியாக இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திரா காந்தியையும் காமராஜ் தான் தேர்ந்தெடுத்தார். இந்திரா காந்தி பிரதமரான போது அவருடைய திறமை இவ்வளவு என்பதை யாராலேயும் மதிப்பிட முடியவில்லை. 67 தேர்தல் வரைக்கும் கூட அவருடைய திறமையை யாராலும் கணிக்க முடியவில்லை. 1967 நடந்த அந்த விபத்து காமராஜரையும் சேர்த்து தோற்கடித்தது. காங்கிரஸ் தோற்றுவிட்டது என்ற உடனேயே எப்போதும் தோல்வியை எதிர்த்து நீச்சல் போடுவதில் உற்சாகமடையும் நான் உடனடியாக எழுந்து நின்று செயல்படத் துவங்கினேன். காங்கிரஸை மீண்டும் பிரம்மாண்டமாக வளர்த்துவிட முடியும் என்று செயல்பட்டேன். அதை பொறுத்தவரை தலைவர் காமராஜ் அவர்களுக்கு கூட மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. நாம் அடிபட்டு விழுந்து விட்டோம் என்று அவர் கருதவில்லை. மேலும் எழ வேண்டும் என்று நம்பினார். நானும் அவரை எழுப்பி நிறுத்த முடியும் என்று நம்பினேன்.
காமராஜரின் தேர்தல் தோல்வி பற்றி நான் இங்கு சற்று விளக்க வேண்டும். 1967 தேர்தலின் போது நாட்டில் தேவையான அரிசி ஸ்டாக் இருந்தது. அரிசி கையிருப்பு இருந்தும் கூட அதை வெளியில் ஒழுங்காக விநியோகிக்கவில்லை. அப்போது திரு பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். நம்பியார் என்பவர் இந்த உணவுப் பொருள் பகுதியை நிர்வகித்து வந்தார். தலைவர் காமராஜ் அவர்கள் அசெம்பிளிக்கு போட்டியிடுகிறார் என்றவுடன் தேர்தலில் காங்கிரஸ் ஜெயித்தால் அவர்தான் முதலமைச்சராக வருவார் என்ற எண்ணம் கொண்ட பக்தவச்சலம் தான் மட்டும் ஜெயிப்பதற்கும் காமராஜ் உள்பட பல பேர் தோற்பதற்குமாக வழிவகுத்தார் என்று சொல்வதில் தவறில்லை. இதை நான் ஏன் உறுதியாகச் சொல்கிறேன் என்றால், விருதுநகர் கூட்டத்துக்கு நான் போயிருந்தபோது அங்கே திரு MSB ராஜா அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், அரிசி வைத்திருப்பவர்கள் காங்கிரஸ்காரனை கண்டால் அதை சேலையை போட்டு மூடுகிறார்கள், பயப்படுகிறார்கள். காங்கிரஸ் என்றால் அரிசி வைத்திருந்தால் பிடித்து போய்விடுவான், அரிசியையும் பிடுங்கிக் கொண்டு விடுவான் என்று பயப்படுகிறார்கள். இதை பக்தவச்சலத்திடம் கொஞ்சம் கூறுங்கள் என்று திரு பக்தவச்சலத்திடம் வந்து விஷயத்தை சொன்னேன். அவர் உடனே மெதுவாக சிரித்தார். நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் கொள்முதல் பண்ண போனால் கிராமத்து காங்கிரஸ்காரன் எதிர்க்கிறான் என்கின்ற மாதிரி சொல்லிவிட்டு தன்னுடைய தொகுதிக்கு மட்டும் வேண்டிய அளவு அரிசியை சப்ளை செய்து கொண்டிருந்தார். தான் ஜெயிப்பதாகவும் காமராஜ் உள்பட மற்றவர்கள் தோற்பதாகவும் அவர் கனவு கண்டு கொண்டிருந்தார். காங்கிரஸ் எப்படியும் ஜெயித்துவிடும், நாம் மறுபடியும் முதலமைச்சராக வரலாம் என்று அவர் ஆசை கொண்டிருந்தார். இந்த தோல்விக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர் பக்தவச்சலமே. அவருடைய திட்டமிட்ட முயற்சியின் காரணமாகவே காங்கிரஸ் தோல்வியுற்றது. இந்த தோல்வியிலிருந்து காங்கிரஸை மீள வைக்க வேண்டுமென்றால் இளைஞர்கள் காங்கிரசுக்கு வந்தாக வேண்டும் என்கின்ற புதிய பிரச்சாரத்தை நாங்கள் துவக்கினோம். ஆனால் என்ன துரதிருஷ்டமோ, காங்கிரஸை எவன் தோற்கடிக்கிறானோ அவனே முன்னாலேயும் வந்து நிற்கிறான். தேசிய விடுதலை போராட்ட பந்த பாசங்கள் காரணமாக பக்தவச்சலத்தை மீண்டும் மீண்டும் காமராஜ் இழுத்து இழுத்து போட்டுக்கொள்ள வேண்டியிருந்தது. பக்தவச்சலமும் விடாமல் உள்ளே வந்து நுழைந்து கொண்டே இருந்தார். இதிலே எனக்கு கொஞ்சம் அருவருப்பும் இருந்தது. சந்தர்ப்பம் பார்த்து உள்ளே நுழைந்து கொள்கிற குணம் எப்போதுமே பக்தவச்சலத்துக்கு உண்டு. காங்கிரஸ் கூட்டங்களில் மேடையில் அவர் தோன்றும்போது ஜனங்களுக்கே அருவருப்பு உண்டாயிற்று. ஆனால் 1967 திமுக ஜெயித்த பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக திமுக மீது அருவருப்பு தோன்ற துவங்கிய போது பக்தவச்சலமே கூட மக்கள் தலைவராக ஆகக்கூடிய நிலைமை வந்தது பின்னால். காங்கிரஸை தோற்கடித்த பெருமை பக்தவச்சலத்திற்கு உண்டு. அதை மீண்டும் எழுப்பி வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு இருந்தது. இந்த நிலையில்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். ஆட்சி பீடத்தில் 1.5 ஆண்டு காலமே இருந்த நிலையில் அறிஞர் அண்ணா அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். இந்த இடைக்காலத்தில் அவர்கள் என்னை சந்திக்க வேண்டுமென்று திரு மன்னை நாராயணசாமியையும் திருவண்ணாமலை தர்மலிங்கத்தையும் 2 முறை என்னிடம் அனுப்பியிருந்தார்கள். எப்படியாவது என்னை அழைத்து வர வேண்டுமென்று அவர்களிடம் சொல்லியிருந்தார்கள். நான் தூங்கிக் கொண்டிருந்த 2 நேரங்களிலேயும் என்னிடம் அந்த நண்பர்கள் என்னை அண்ணா அவர்கள் எப்படியும் பார்க்க விரும்புவதாக என்னிடம் கூறினார்கள். நானும் அவரை பார்க்க விரும்பினேன். என்றாலும் அப்போது நான் இருந்த நிலையில் அவரை சந்திப்பது என்பது நான் இருக்கின்ற முகாமில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திவிடும் என்று பயந்தேன். ஆகவே நான் எப்படியாவது வந்து அவரை பார்க்கிறேன், இன்றைக்கு வேண்டாம் என்று 2 தடவையும் நான் தட்டி கழித்தேன். நோய்வாய்ப்பட்ட நிலையில் கூட நீங்கள் வந்து பார்க்கக்கூடாதா என்று அவர்கள் சொன்ன பிற்பாடு நான் அவரை பார்க்கச் சென்றேன். நான் அவரை பார்க்க வருகிறேன் என்பது அவர்களுக்கு தெரிந்து கீழே ஒரு செக்யூரிட்டி கூட இல்லாமல், போலீசாரும் இல்லாமல், யாரும் இல்லாமல் எல்லாரையும் அனுப்பிவிட்டு தனியாக அவர் உட்கார்ந்திருந்தார். நானும் இன்னும் சில நண்பர்களும் அவரை பார்ப்பதற்காக மேலே போனோம். நான் உட்கார்ந்த உடனேயே சௌக்கியமா என்று கேட்டார். சௌக்கியம் என்றேன். குழந்தைகள் எல்லாம் எப்படி என்று கேட்டார். எல்லோரும் நலம் என்று சொன்னேன். பிறகு அவர் ஏதேதோ பேச முயன்றார். முடியவில்லை. ஒரு 20 நிமிஷ போராட்டத்திற்கு பிறகு அவர் சொன்னார், இன்னும் சரியாக ஆகவில்லை, தொண்டை அப்படியே வலிக்கிறது, இன்னொரு நாளைக்கு வாயேன் என்றார். நிச்சயமாக வருகிறேன் அண்ணா என்று சொல்லிவிட்டு நான் அவரிடம் விடை பெற்றுக் கொண்டேன்.
என் கண்களிலே கண்ணீர் மல்கிவிட்டது. அவருடைய அன்பு உள்ளத்தை, குழந்தை உள்ளத்தை என்னால் மறக்க முடியாது. இதை பற்றி கடிதம் பத்திரிகையில் நான் எழுதினேன். இறைவா, அண்ணாவை காப்பாற்று என்று. இனி டாக்டர்கள் கையில் அவர் இல்லை, இறைவனின் கையில்தான் இருக்கிறார் என்பது போல எனக்கு தோன்றிற்று. மறுநாளே அவர் அடையாறு புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். அங்கே சில காலம் இருந்து போராடி, உயிருக்கு மன்றாடி, ஏராளமான ஊசிகள் போடப்பட்டு, எதைக் கண்டு அவர் பயந்தாரோ அதுவே அதிகமாக்கப்பட்டு, ஒரு கட்டத்தில் திடீரென்று அண்ணா அவர்கள் காலமானார்கள் என்ற செய்தியை உலகத்துக்கு கொடுத்துவிட்டு அவர் விடை பெற்றார். அண்ணாவினுடைய மரணம் என்னுடைய உள்ளத்தில் பெரிய சலனத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியது. அவர் மிகப்பெரிய அரசியல்வாதி என்று நான் கருதாதிருந்தாலும் கூட, அவரை பற்றிய என்னுடைய கணிப்பு, அரசியலில் இப்படிப்பட்டவராகவே அனைவரும் இருந்தால், குழந்தை உள்ளமாகவே இருந்தால், குடும்ப பாசம் இறுதி வரையிலே நிலவும் என்பதாகும். கட்சிகள் வெறும் வரட்டு கட்சிகளாக இல்லாமல் ஒரு குடும்பமாக இயங்குவதற்கும் அண்ணாதான் வழிகாட்டியாக அமைந்தார். என்னுடைய வீட்டில் என்ன நடந்தாலும் கூட அவர் உடனடியாக வந்து கேட்பார். கார் வேண்டுமென்றாலும் என்னிடம் கேட்பார். என் குழந்தைக்கு காது வலித்தாலும் எப்படி என்று கேட்பார். இப்படி ஒரு குடும்ப பாசத்தை அவர் வளர்த்திருந்த காரணத்தினால் ஏதோ உண்மையிலேயே குடும்பத்தில் உள்ள ஒரு சகோதரன் இறந்தது போன்ற பிரமை எனக்கு ஏற்பட்டது. அண்ணா அவர்களுடைய மரணத்தை நான் அப்போது விவரித்ததை விட இப்போது அதிகம் விவரிக்க முடியும். ஏனென்றால் அந்த மரணம் கொடுத்த துயரம் ஆறிவிட்ட நிலை இது. அவருக்கு பின்னாலே யார் வர வேண்டும் என்பது பற்றியெல்லாம் நான் சிந்திக்கவில்லை. இனி யார் வந்தால் என்ன என்றுதான் நான் கருதினேன். நியாயமாக அண்ணா அவர்கள் கை காட்டிய வழியில் வருவதானால் நெடுஞ்செழியன்தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவரை முந்திக் கொண்டு தன்னுடைய திறமைகளை முழுவதும் பயன்படுத்தி நண்பர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரானார்கள். அது அவர்கள் கட்சிக்குள்ளே நடந்த விவகாரம். அதை நான் விவரிக்க விரும்பவில்லை. அண்ணாவின் மரணம் என் வாழ்க்கையில் கண்ட இரண்டாவது பேரிடி ஆகும்.